மூளை அன்யூரிசம் என்பது ஒரு பலூன் மாதிரி. அது ரத்த குழாயில இருந்து வெளியில பலூன் மாதிரி வெளியில நீட்டிட்டு இருக்கும். ஸோ அது வெடிச்சுது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மூளை எந்த ரத்த குழாயில இருந்து வருதுன்றத பொறுத்து அதுக்கான ஆபத்துகள் இருக்கலாம். சப்போஸ் இப்ப நம்ம ஒரு சின்ன ரத்த குழாய் மூளையில இருக்கு, அது வெடிச்சுது அப்படின்னாக்கா, சம்டைம்ஸ் அது தெரியாமலே கூட போயிடலாம். இல்ல சம்டைம்ஸ் வலிப்பு, வாதம் அந்த மாதிரி ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுவே ஒருவேளை பெரிய ரத்த குழாயோட அனியூரிசம் வெடிச்சுது அப்படின்னாக்கா, ஒரு பெரிய பலூன் வெடிச்ச மாதிரி தான். அதுக்குள்ள இருக்க பிளட் ஃப்ளோ மூளையில் நிறைய ரத்த கசிவு ஏற்பட்டு மூளைக்குள்ள பெரிய ரத்த கட்டி ஏற்படலாம். அதனால ஒரு சைடு கை கால் வராம போய் வாதம் ஏற்படலாம். இல்ல சீஜர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபிட்ஸ் ஏற்படலாம். இல்ல ரொம்ப சிவியரான ரொம்ப பெரிய ரத்த குழாய் வெடிச்சது அப்படின்னு சொன்னாக்கா கோமா ஸ்டேஜுக்கு போக வாய்ப்பு நிறைய உண்டு. அது நம்ம சீக்கிரமா ட்ரீட் பண்ணா உயிருக்கும் ஆபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.